Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதகை அருகே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை ஹெலிகாப்டர் மூலம் அணைக்கும் பணியில் வனத்துறை பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? தீயை அணைக்கும் பணி எத்தனை மணி நேரமாக நடைபெற்று வருது? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பார்சன்ஸ் வேலி வென்லாக் டவுன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி காட்டுத்தீயானது ஏற்பட்டது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 400க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 7 மாநில வனத்தை தடுப்பு வாகனங்கள் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டு தீயை அணைக்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் மாநில பேரிடர் மீட்பு படையினர் 2 குழுக்களும், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் 5 குழுக்களும் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று அதிக வெப்பநிலை, பலத்த காற்று மற்றும் குறைந்த ஈரப்பதம் காரணமாக காட்டு தீயானது வேகமாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்க உதவியை நாடிய நிலையில் சூலூர் விமானப்படை தளம் மூலம் ஹெலிகாப்டர் நேற்று முதல் வரவழைக்கப்பட்டு 2வது நாளாக ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சுமார் 2500 ஏக்கருக்கும் மேற்பட்ட வனப்பகுதிகள் காட்டுத்தீக்கு இரையாகியுள்ளது என தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.